வணக்கம் ஓவியா. அதான் இந்த கொரோனா தொற்று மெல்ல மெல்ல பலவீனமடைந்து வருவதாகவே இந்த புள்ளி விவரங்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள். இந்த சீசனை பொறுத்தவரையில் இது வீதம் குறைந்த கொரோனா என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் திடீரென வேகமாக பரவ தொடங்கியது. அதனால் மக்களிடையே ஒரு விதமான அச்சம் நிலவியதை காண முடிந்தது. ஆனால் 7,000 வரை கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒட்டுமொத்த பாதிப்பு 7,000 பேருக்கு பாதிப்பு வரை வந்தது. அதனை தாண்டி அதற்கு பிறகு செல்லவில்லை. 7,000க்கு பிறகு மெல்ல மெல்ல குறைய தொடங்கி வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது நாடு முழுவதும் 2,000க்கு கீழ் தற்பொழுது குறைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி தற்பொழுது நாடு முழுவதிலும் 1,902 பேருக்கு தான் தற்பொழுது கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக புள்ளி விவரமானது தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை. கொரோனா தொற்று அது மட்டுமில்லாமல் இணை நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவ்வப்போது உயிரிழப்புகள் நிகழ்ந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அவ்வாறு எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று மத்திய அரசு தற்பொழுது புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலுமே கூட கிட்டத்தட்ட தற்பொழுது 500க்கும் கீழ் குறைந்து விட்டது இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது. கேரளாவில் அதிகபட்சமாக இருந்தது. ஏற்கனவே 2,000க்கு மேல் சென்றிருந்தது. தற்பொழுது கேரளாவில் 500க்கு கீழ் குறைந்து 464 பேருக்கு பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக டெல்லியில் 271 பேருக்கும், குஜராத்தில் 212 பேருக்கும் தற்பொழுது கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக மத்திய அரசு புள்ளிவிவரம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 74 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 10க்கும் கீழே பாதிப்பு இருக்கின்றது. இந்த கொரோனா தொற்று பாதிப்பு அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், அதுபோல கோவா உள்ளிட்ட மாநிலங்கள், அதுபோல ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள்லாம் 10க்கும் கீழாகவே இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது பதிவாகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் மெல்ல மெல்ல பலவீனமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாடு முழுவதும் 2,000க்கும் கீழ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 2,000க்கும் கீழ் குறைந்திருக்கின்றது. 1,902 பேருக்கு பாதிப்பு இருக்கின்றது. நேற்று எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை ஓவியா.